இந்த அஞ்சலியும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டா. ஆனா, இப்போ அடுத்ததா கடைசியா ஒரே ஒரு வழி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, அந்த ஒரு வழிய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கையில எடுத்திருக்கா. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி பைரவிய மிரட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சற காலம்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி தான் சாதிக்க முடியும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ எல்லாரையுமே மிரட்ட ஆரம்பிச்சுட்டா. இப்போ பைரவி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி மிரட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா நீங்க பயங்கர ஷாக் ஆயிடுவீங்க. ஆனா, அது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவி கூட மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி கூட்டணி வைக்க போறது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பதில் சொல்லுவாங்க, ஏது பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ இத வந்து பார்த்தீங்கன்னா மலையே தள்ளிடுற மாரி வந்து பேசிட்டு இருக்கா. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா பைரவி சொல்ல போற அந்த விஷயத்த கேட்டு இப்போ பயங்கர ஷாக் ஆக போறது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் ஆல்ரெடியே பயங்கரமான பிரச்சனை இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பைரவி வந்துட்டு எஸ்எஸ்கேவ போய் பார்த்து, எஸ்எஸ்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன பண்ணணும், ஏது ஏது பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே போயிட்டு இருக்க சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அஞ்சலி கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. இவ எதுக்காக ஃபோன் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அட்டெண்ட் பண்ண வேணாம்னு தான் முதல்ல நெனச்சாங்க. அதுக்கப்புறம் அட்டெண்ட் பண்ணி பேசும்போது தான், அவ எதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கா, என்ன ஏது அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரியுது. அதாவது இங்க பாருங்க ஆன்ட்டி, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்படி இப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரூடா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் என்ன கார்த்திக் கூட வந்து சேர்த்து வச்சுருங்க. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாரி வந்து உங்கள பத்தின ரகசியத்த நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன பத்தின ரகசியமா? என்ன பத்திலாம் ஒண்ணுமே இருக்காதே. என்ன சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்ல அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியே ஆட்டைய போட்டுருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கம்பெனிக்கு வர மொத்த இத வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பணத்துக்காக மத்தவங்களுக்கு விக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான டீட்டெயிலு, அதுக்கான ஒரு எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன கார்த்திக் கூட ஒண்ணு சேர்த்து வைக்கல அப்படின்னா, கண்டிப்பா அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வெளிய விட்டுருவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பைரவிக்கு அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா பக்குன்னு ஆவுது. என்னடா இது இந்த விஷயம்லாம் எப்புட்றா அஞ்சலிக்கு தெரியும் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா போன 2டே நாள்ல அவளும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஆட்டைய போட்டு அவங்க அம்மா அக்கவுண்ட்ல போடணும்னு நெனச்சா, அப்படி வந்து பார்த்தீங்கன்னா போட்டத கூட நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வாங்கினது இந்த அஞ்சலிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைரவியோட சுயரூபத்த அவகிட்டயே சொன்னதுக்கு அப்புறமா பைரவிக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. அதே மாரி கடைசியா இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அந்தர் பல்டி அடிக்கிறா. என்ன பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுக்காகலாம் வந்து இது பண்ணல. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆ கார்த்திக் கூட என்ன வந்து சேர்த்து வைங்க. அதே மாரி உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ கோவத்தோடயும் நான் கேட்கல. அப்படி இப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பைரவி கிட்ட நல்லத்தனமா வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுடுறா. அதாவது என்ன சொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக தான் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இலக்கியாவ அந்த வீட்ட விட்டு விரட்டணும்னு சொல்லிட்டு நீங்க தானே சொன்னீங்க. நான் கர்ப்பமா இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அது எதுவுமே நடந்திருக்காதுல்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிய வந்து பார்த்தீங்கன்னா, மைண்ட் வாஷ் பண்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.